சூர்யா சாருடைய கங்குவா படம் ரிலீஸ் செய்தி முன்பு அறிவிக்கப்பட்டிருந்த அதே தேதியில தான் ரஜினி சாருடைய வேட்டையன் படம் ரிலீஸ் அறிவிக்கப்பட்டது. எனவே ரஜினி சாரோடு சூர்யா மோதுறாரா அப்படின்னு பலருமே பேசினாங்க. இதனை விரும்பாத சூர்யா அவர்கள் ரஜினி சாரை நான் மதிக்கிறேன், அவர் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் அப்படின்றதுனால அவருடைய படத்தின் ரிலீஸ் செய்தியை தள்ளி போட்டாரு. ஆனால் தற்போது கருப்பு திரைப்படத்திற்குமே அதே பிரச்சனை வந்திருக்கா. கருப்பு திரைப்படத்தை அடுத்த ஆண்டு சம்மர்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு படக்குழு பிளான் போட்டிருக்காங்களா. ஸோ அதே தேதியில தான் ஜெயிலர் 2 திரைப்படமுமே ரிலீஸ் ஆகிருக்கா. ஆகையால இந்த முறை படத்தை எல்லாம் தள்ளி போட முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சூர்யாவே சொல்லிட்டாராம். ஆகையால பாத்தீங்கன்னா இந்த கிளாஷ் நடைபெறுவது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பேசப்பட்டு வருது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஜெயிலர் 2 திரைப்படத்தை பற்றி அவ்வப்போது ஏதாவது அப்டேட் வெளியாகும். ஸோ அந்த வகையில தற்போது மிகப்பெரிய அப்டேட் ஒன்று வெளியாக இருக்கு. அதாவது இந்த திரைப்படத்துடைய முதல் சிங்கிள் ட்ராக் பாடல நம்ம அதிர்ஷ்டருடைய மனைவியான ஷாலினி பாடியிருக்காங்களா. ஷாலினி ஆரம்ப காலகட்டங்கள்ல ஒரு சில பாடல்களை பாடியிருக்காங்க. ஒரு சில பாடல்களை பாடி ஒரு சில படங்கள்ல மட்டும்தான் நடிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க நடித்த அனைத்து படங்களுமே செம்ம ஹிட் அடித்தது. திருமணமான பின்னர் எந்த படங்களுமே நடிக்கல. தன்னுடைய குடும்பத்தை கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த வேலையில தற்போது இவங்க மீண்டுமே கம்பேக் கொடுத்திருப்பது பலருக்குமே அதிர்ச்சியையும் மகிழ்ச்சியுமே கொடுத்திருக்கு. சோ ஷாலினி அவர்கள் பாடியிருக்கும் அந்த பாடல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்க ரசிகர்களுமே வெகு ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. சோ ஷாலினி பாடல் மட்டும்தான் பாடுவாங்களா இல்ல மீண்டும் படங்கள்ல நடிப்பாங்களா அப்படின்ற கேள்விகளுமே இருந்துட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.